ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் தி கோப்லெட் ஆஃப் ஃபயர் 4th புக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த புக்கில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலி 37 சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் புக்லாம் பார்த்துருப்போம். அதிலலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 17 சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த 4th புக்லலாம் பார்த்தீங்கன்னா 37 சாப்டர்ஸ் இருக்குது. அப்போது இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இது நல்ல பெரிய புக் வேறு. ஸோ இதை நான் முன்னாடி மாதிரி நரேட் பண்ணி போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இதை நான் முடிக்கிறதுக்கு ஒரு 8 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம நான் தேர்ட் புக் போடும்போது ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் 4th புக்கில் ஃபுல்லாக நான் சாப்டர் வைஸாக சம்மரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் சம்மரைஸ் பண்ணால் காப்பிரைட்டில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சம்மரைஸ் பண்ணுறேன். பட் அகெயின் நான் சொல்லிடுறேன், நான் புக்கில் இருக்கிற மாதிரி இன்ச் பை இன்ச் நான் நரேட் பண்ண போகிறது கிடையாது. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா த ரிடில் ஹவுஸ். இதில் இருந்தால் இந்த கதை ஆரம்பிக்கும். இந்த சாப்டரோட டைட்டில் நேம் த ரிடில் ஹவுஸ். நீங்கள் நான் இது எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சாப்டர் ரீட் பண்ணும்போது அந்த டைட்டிலுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால நான் நோட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி நோட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் அகைன் சொன்னேன். இந்த டைட்டில் பேர் த ரிடில் ஹவுஸ். ஸோ லிட்டில் ஹேங்கிள்டன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க பிரிட்டனில். அங்கே த ரிடில் ஹவுஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா மேனர் இருக்கும். அந்த மேனரில் பல வருஷத்துக்கு முன்னாடி ரிடில் ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன தான் அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் அந்த லிட்டில் ஹேங்கிள்டனில் வில்லேஜில் இருக்கிற எல்லா மக்களும் இப்போவும் அந்த மேனரை ரிடில் ஹவுஸ்ன்னு தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த ரிடில் ஃபேமிலி அந்த மிகப்பெரிய மேனரில் வாழ்ந்துட்டு இருந்தபோது அந்த ஹோல் கிராமத்திலே இதுதான் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மேனராக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குமாமா. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அந்த பங்களாவை பார்க்குறதுக்கு ஒரு பூத் பங்களா மாதிரி ரொம்ப பாலடைஞ்சு போய் அங்கங்கே செடி கொடிலாம் வளர்ந்து ஒழுங்காக எதையுமே ட்ரிம் பண்ணாமல் அங்கங்கே ஜன்னல்லாம் உடஞ்சி டைல்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே பேர்ந்து போய் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான நிலமையில தான் இப்போ அந்த ரிடில் ஹவுஸ் இருக்குது. லிட்டில் ஹேங்கிள்டனில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த வீடை ஒரு க்ரீப்பியான ஹவுஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் நடந்த விஷயம் அப்படி. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாட்டான ஒரு ட்ரெண்டான ஒரு டாபிக்னா அது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இன்னமும் அந்த காசிப் பண்ணுற விஷயத்தில் டாப்பில் இருக்கிறது இந்த ரிடில் ஃபேமிலியில் நடந்த விஷயத்த தான். இன்றைக்கி காலையில் நம்ம ஊரில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அது நைட்டுக்குள்ளே வேறு மாதிரி பரப்பியிருப்பாங்க. அப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை என்னென்ன மாதிரி இப்போ திரிச்சிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்குமே அந்த மாதிரி கதைகள் ரொம்ப திரிக்கப்பட்டு நிறைய பொய்யான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டனால யாருக்குமே உண்மையான கதை தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வேர்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த ஊரில். ஏன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாதிரி அந்த கதையை சொல்லுவாங்களா, அதனால். ஆனால் எல்லா கதையுமே மேஜராக ஒரு விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். என்னன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சம்மர் மார்னிங் அப்போது அந்த ரிடில் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ரிடில் ஃபேமிலி வீட்டில் இருக்கிற வேலைக்காரி இருக்காங்கள மெய்டு, அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தம்போது 3 ரிடிலுமே இறந்த நிலையில் படுத்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த மெய்டு ரொம்ப அலறி அடிச்சுட்டு அந்த ரிடில் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு ஹில்லுக்கு மேலே இருக்கும். அந்த ஹில்லேருந்து வேகமாக வில்லேஜுக்குள்ளே பயங்கரமாக கத்திட்டு அலறிட்டு ஓடி வந்திருக்காங்க. அங்கேருந்த மக்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. அடுத்து போலீஸ்லாம் அந்த மேனரை ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வில்லேஜில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க இந்த விஷயம். ஏன்னா அவங்க ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. அது ஏன்னா அந்த மக்கள் அந்த கொலைக்கு வருத்தமே படலையாமா. பிகாஸ் அந்த கொல்லப்பட்ட அந்த 3 ரிடில்ஸ் இருக்காங்களா, அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிடில், அவங்க ரொம்ப ரிச்சானவங்களாம், ரொம்ப பணக்காரவங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப திமிரு பண்ணுவாங்களாமா. அவங்களோட பையன் இருக்கான்ல, பையனா சின்ன பையன் கிடையாது, நல்லா ஒரு க்ரோனப்பான ஒரு சன் இருந்திருக்காங்க அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிடிலுக்கு. அந்த பையனும் அப்படி தான் இருப்பானாட்டுக்கு. ஸோ இந்த மக்கள் பெருசாக அவங்க இறந்து போனதுக்கு வருத்தப்படலை. ஆனால் யார் இவங்களை கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்க ஊருக்குள்ளேயே நிறைய விதமாக ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற மார்க்கெட்டில், பப்ஸில், இப்படி எல்லா இடத்துலையும் உட்காந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அவங்கள யார் கொலை பண்ணியிருப்பா இதே தான் டாப்பிக்காக வச்சு பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது ஒரு பப்பில் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் அந்த ரிடில் ஃபேமிலியில் குக்காக இருந்திருப்பார்ல, அவர் வேகமாக ஓடி அங்கே பப்பில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அது ஃப்ராங்க் பிரயர்ஸ் அப்படின்னு கத்திருக்காரு.
ஃப்ராங்க் பிரைஸை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு இருப்பாரா. அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஃப்ராங்க் பிரையர்ஸ்ன்றது யாருன்னா, அந்த ரிடில் ஹவுஸில் கார்டனராக இருக்கிறவர், தோட்ட வேலை பார்ப்பாங்களா, அதாக இருந்திருக்கவர். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம மக்களை பற்றி தெரியும்ல, ஒரு விஷயம் ஒரு நியூஸ் வெளியில் வந்துச்சுன்னா அதை பற்றி பயங்கரமாக காசிப் பண்ணுவாங்க. அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிலாம் அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற மக்களும் அவங்களுக்கு வந்து ஃப்ராங்கை பற்றி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்களுக்குள்ளே ஃபுல்லாக உட்காந்து காசிப் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் ஃப்ராங்க் இப்படி தான், ஃப்ராங்க் அப்படி தான், ஃப்ராங்க் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் ஒரு சில பேர் வந்து இல்லையே, ஃப்ராங்க் இந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு லேடி என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா, ஃப்ராங்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த டைமில் அந்த டைம்லலாம் ஃபுல்லாக World War I World War IIலாம் நடந்துட்டு இருந்துச்சுல. ஸோ இங்கிலாண்டும் அதில் ரொம்ப ஒரு முக்கியமாக அந்த போர்லலாம் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஃப்ராங்க் இருக்கார்ல, அவர் நாட்டுக்காக போரில் போய் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஃபுல்லாக போரில் இருந்துட்டு அவர் காலில் வந்து அடிபட்டிருக்கு. அதனால தான் அந்த இதை விட்டுட்டு இங்கே ரிடில் ஹவுஸில் வந்து ஒரு தோட்ட வேலை வந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து போரில் இருந்தனால என்னன்னு தெரில, அவர் வந்து பொதுவாகவே யார்கிட்டையும் அவர் பேச மாட்டார். அவருக்கு வந்து யாருமே அவர்கிட்ட பேசினாலும் பிடிக்காது. அவர் ரொம்ப ஒரு குவைட்டான லைஃப்பை வாழணும்னு தான் ஆசைப்படுவார். அப்படி இப்படின்னு நிறையா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. போலீஸ் வந்து ஃப்ராங்கை அரெஸ்ட் பண்ண அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் இப்படி பேசிகிட்டே அடுத்த நாளுக்குள்ளே ஊரில் இருக்கிற மக்களே ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஃப்ராங்க் தான் இப்படி பண்ணியிருப்பான், ஃப்ராங்க் தான் கொலைகாரன் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து போலீஸ் ரிப்போர்ட் வந்துடும். பார்த்தா ஃப்ராங்க் வந்து இதை பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு போலீஸ் வந்து விட்டுருவாங்க. பிகாஸ் டாக்டர்ஸ் அந்த 3 ரிடில்ஸோட பாடியை எக்ஸாமைன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்துருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து பாய்சனும் அவங்க உடம்புல இருக்காது. எதுவும் ஒரு குத்துனது மாதிரி, ஒரு ஸ்டாப் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஷூட் பண்ண மாதிரியும் இருக்காது. இந்த கழுத்தை நெரிச்சிருப்பாங்களா அந்த மாதிரியும் இருக்காது. சஃபகேட் ஆன மாதிரியும் அந்த பாடி இருக்காது. ரொம்ப நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 ரிடில்ஸோட ஹெல்த்துமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவங்க இறந்து மட்டும்தான் போயிருக்காங்க, மித்தபடி அவங்க வந்து ரொம்ப ஒழுங்காக தான் இருக்காங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னனால ஃபுல்லாக போலீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் ரொம்ப எரிச்சலாகி, ஏன்னா போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது கேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் ரிப்போர்ட் எல்லாம் இப்படி சொல்லுது, ஃபுல்லாக ஃப்ராங்க் மேலே வந்து ஃப்ராங்க் தான் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லலை. அதனால் போய் தொலைதுன்னு ஃப்ராங்கை வந்து விட்டுருவாங்க எரிச்சலாகி. தென் அந்த 3 ரிடில்ஸோட பாடியை லிட்டில் ஹாங்கிள்டன் வில்லேஜில் இருக்கிற சர்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற அந்த சர்ச் யார்டில் அந்த சுடுகாட்டில் வந்து புதைச்சிருவாங்க. அப்புறம் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, திரும்பவும் அந்த ஃப்ராங்க் இருக்கார்ல அந்த தோட்டக்காரர், அவர் திரும்பவும் அதே வீட்டில் போய் அவரோட அங்கே அந்த வீடு இருக்கும் இல்லையா, ரிடில் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே கிரவுண்ட்ஸில் வந்து ஒரு காட்டேஜ் இருக்கும். இந்த தோட்டக்காரங்க வாழ்கிறதுக்காகவே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய பங்களால். திரும்பவும் அவர் அங்கவே தான் போய் வாழ்வார். இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் ஒரு 2 ஃபேமிலி அந்த வீட்டில் வந்து வாழ்வாங்க. ஆனாலும் அந்த 2 ஃபேமிலி ரொம்ப வருஷம்லாம் அங்கே வாழ மாட்டாங்க. டக்குன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வீடு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அமானுஷ்யமாக நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபேமிலியுமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போது ப்ரெசண்ட்டாக அந்த ரிடில் ஹவுஸை வந்து ஓன் பண்ணியிருக்காருல, அந்த ஓனர் வந்து மோஸ்ட்லி அந்த வீட்டில் வந்து வாழ்ந்ததே கிடையாது. அந்த வீட்டுக்கே வரவே மாட்டாராம். சும்மா தான் அவர் போட்டு வச்சுருப்பார். ஆனால் அந்த மாதம் நம்ம ஃப்ராங்க்கு வந்து தோட்டக்காரருக்கான அந்த சம்பளம் இருக்கும்ல, அதை மட்டும் அனுப்பிச்சு வச்சுருவாராமா. ஃப்ராங்க்குக்கு இப்போது 74 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு சரியாக காதும் கேட்க மாட்டேது. அவருக்கு வந்து காலெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு, நடக்கவே முடியல, ரொம்ப கால் வலியில் இருக்கார். பட் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை தத்தி நடந்துக்கிட்டே ஃபுல்லாக அந்த வீட்டில் இருக்கிற தோட்ட வேலையை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவார். ஆனாலும் அந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக களைச்செடியாக நிறையா வளர்ந்து அந்த மாதிரி மோசமாக தான் கிடக்கும். இதில் அந்த கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்கள, அவனுங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த ஃப்ராங்க் இருக்கார்ல, இவரை வந்து வம்பிழுக்கணுன்றதுக்காகவே வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை பார்த்து கல்லெறிகிறது, ஜன்னலில் வந்து பார்த்து கல்லெறிகிறது, கத்துறது, இந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஃப்ராங்க் வந்து என்ன நினைப்பாருனா, அவங்களோட அந்த சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க தான் வேணும்னே இந்த மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நான் ஒரு கொலைகாரனாக இருக்கேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னை வந்து புள்ளி பண்ண வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருப்பார்.
ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா, ஆக்சுவலி அவர் எந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்சு அந்த மேனரை வந்து பார்ப்பாரு. அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஜன்னல் வழியாக லைட் எரிஞ்சிட்ருக்கதை பார்ப்பாரு. அவர் எதனால எந்திரிப்பாருன்னா, ரொம்ப அவருக்கு கால் வலி ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும். ஸோ நம்ம கீழே போய் நல்லா ஹாட் வாட்டரில் ஒத்தடம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எந்திரிப்பார். ரொம்ப கால்வலி தாங்க முடியாமல் எந்திரிச்சிருவார். கீழே கிச்சனுக்கு இறங்கி வந்து சுடுதண்ணி வச்சுட்ருப்பார் கெட்டிலில். அப்போ தான் அந்த கிச்சன் வழியாக அந்த மேனரை பார்ப்பார். வீடை பார்த்தா அந்த வீட்டில் ஒரு இதிலேருந்து வெளிச்சம் வந்துட்டுருக்கும், லைட்டு போட்டிருக்க மாதிரி வெளிச்சம் வந்துட்டுருக்குமா. இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். ஏன்னா இந்த சின்ன பசங்க தான் வந்து இன்னும் ரொம்ப சேட்டை முத்தி போய் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகி அவரோட அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு தத்தி தத்தி நடந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருப்பார். அவர் போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்கலாம், பட் அவர் கால் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே, தான் மேலே பொய்யா குற்றம் சுமத்திட்டாங்கன்ட்டு அவருக்கு போலீஸை கண்டாலே செம்ம எரிச்சலாக இருக்கும். அதனால் அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாமல் நம்மளே போய் இந்த பசங்களை வந்து துரத்தி விடுவோம், இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன் அந்த பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாரா. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே ரொம்ப இருட்டாக இருக்கும். நம்ம ஃப்ராங்க் வந்து பல வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போனதே இல்லை. ஸோ ஆனாலுமே அவருக்கு வந்து அந்த இருட்டில் வந்து எங்கெங்கே என்னென்ன ரூம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு மேல் ஃப்ளோருக்கு நடந்து போயிட்டுருப்பார். ஏன்னா அங்கேருந்து தான் யாரோ அந்த பேசிகிட்ருக்கிற சத்தம் வந்து இவர் கேட்கும். அதனால் அவர் மேல் ஃப்ளோருக்கு போவாரா. அங்கே அந்த பேசேஜில் வந்து ஒரு ரூம் கதை வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ரூமில் இருந்து வெளிச்சம் நல்லா வந்துட்டுருக்குமா. இவர் அங்கே போய் நின்றுட்டு கேட்டுட்ருப்பாரு, என்னடா நடக்குது, யார் உள்ளுக்குள்ளே இருக்கான்ட்டு நல்லா காதை வந்து அந்த கதவுக்கிட்ட வச்சு கேட்டுட்ருப்பாரா. ஏன்னா உள்ளுக்குள்ளே பேசிகிட்ருக்கிற வாய்ஸ், யாரோ பேசிகிட்ருக்கிற வாய்ஸ் இவருக்கு கேட்கும். அங்கே பார்த்தா 2 ஆம்பளைங்க பேசுகிற வாய்ஸ் வந்து இவருக்கு கேட்குமா. ஒருத்தவரோட குரல் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஹை பிச்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தவரோட குரல் வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டிலுக்குள்ளே இன்னும் மிச்சம் இருக்குது மைலார்ட், உங்களுக்கு இன்னும் பசிக்குதுன்னா அப்படின்னு அந்த சாதாரணமாக இருக்கிற வாய்ஸ் வந்து பேசுமா. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ரொம்ப ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் வாய்ஸ் அது வந்து கேட்கும். என்ன அந்த ஃபயர் பக்கத்தில் போய் வை வம்டைல் அப்படின்னு அதே அந்த சேம் வாய்ஸ் சொல்லுமா. ஒரு ஆள் நல்லா பார்க்க குட்டையாக நல்லா பிளாக் கலரில் அவர் க்ளோக் போட்டிருப்பார். தலையில் வந்து அந்த சொட்டை வழுக்க விழுந்த அந்த இது இருக்கும். அவர் வந்து சேரை மூவ் பண்ணி அங்கே ஃபயர் எரிய வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபயர் பிளேஸ் கிட்டே போய் சேரை தள்ளி வைப்பார். அப்போது அந்த ஒரு மாதிரி ரொம்ப கேட்கவே பயமாக இருந்துச்சுல, அந்த வாய்ஸ் வந்து திரும்பவும் பேசும், நாகினி எங்கே வம்டைல் அப்படின்னு. எனக்கு தெரியல மைலார்ட் அப்படின்னு அந்த இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப நர்வஸாக பேசுவார். இந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்க போயிருக்கு போல் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் தட்டு மாதிரி சொல்லிகிட்ருப்பாரா. நம்ம போய் தூங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பால் வச்சிருவோம் டைல், நைட்டு எனக்கும் நீ ஃபீட் பண்ணணும், நம்ம ஜேர்னி ரொம்ப தூரமாக இருந்தனால நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் சொல்லும். இதெல்லாம் ஃப்ராங்க் ரொம்ப கூர்மையாக கவனித்து கேட்டுட்ருப்பார். மைலார்ட், நம்ம எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்து கேட்பாரா. மேபி ஒரு 1 வீக் அப்படின்ட்டு அந்த இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்து சொல்வார். இல்லைனா அதுக்கு மேலே இருக்கலாம். இந்த பிளேஸ் நல்லாவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளானை இப்போ ப்ரொசீட் பண்ணவும் முடியாது. கியூடிச் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் முட்டாள்தனமாக செஞ்சோன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு வாய்ஸ் வந்து சொல்வார். என்னை மன்னிச்சிடுங்க மைலார்ட், ஆனால் நம்ம எதுக்காக கியூடிச் வேர்ல்ட் கப் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அந்த இன்னொருத்தவர் கேட்பார். முட்டாள், இந்த கியூடிச் வேர்ல்ட் கப்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதியும் அதை பார்க்குறதுக்கு வந்து குமிஞ்சிட்ருப்பாங்க. அதனால் ரொம்ப பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க. மகிழ்ஸ் எதையும் பார்த்துடக்கூடாது, அவங்க கண்ணுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தவர் சொல்லுவார். ஃப்ராங்க்குக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கா, கியூடிச்சா, விசார்ட்ஸா, மகிழ்ஸா அப்படின்ற இந்த வார்த்தைங்கள்லாம் கேட்கும் போது அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி வார்த்தைகள் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியலையே. மேபி இது கோட் வேர்டாக இருக்கலாம். ஏன்னா இவரும் ஒரு போரில் போய் ஈடுபட்டிருக்காரு, சோல்ஜராக இருந்திருக்காரு. ஸோ அவர் அப்படி தான் நினைப்பார். மேபி இதெல்லாம் கோட் வேர்டாக இருக்கலாம், இவங்க வந்து ஸ்பைஸு இல்லைனா கிரிமினல்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு நின்று நல்லா கேட்டுட்ருப்பாரா. யுவர் லார்ட்ஷிப், அப்போது நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாக தான் இருக்கீங்களா அப்படின்னு வேர்ம்டைல் வந்து ரொம்ப குவைட்டாக கேட்பார். ஆஃப்கோர்ஸ் வேர்ம்டைல், நான் ரொம்ப இன்னும் அதில் தீர்மானமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இன்னொன்று ஒரு கோல்டான வாய்ஸ் வந்து பேசும்.
அப்போ ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வேர்ம்டெயில் வந்து ரொம்ப நடுங்கிக்கிட்டே பேசுவார். நம்ம அதை ஹாரி பாட்டரை யூஸ் பண்ணாமையும் பண்ணலாம் மை லார்ட் அப்படின்னு பேசுவாரா. அடுத்து ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே பாஸ் ஆகும், அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஹாரி பாட்டரை இல்லாமையா அப்படின்னு அந்த செகண்ட் வாய்ஸ் இருக்கும்ல, அவர் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக அப்படியே பேசுவார். ஓ, எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. மை லார்ட், எனக்கு அந்த பையன் மேலே எந்த ஒரு கன்சர்னும் இல்லை, அவன் மேலே எனக்கு எந்த ஒரு பாசம்லாம் இல்லை. ஆனால் அந்த பையனை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு தான் மை லார்ட் பிரச்சனையாகும். ஏன்னா அவனுக்கு இப்போ ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, நம்மளால் அவனை ரீச் கூட பண்ணவே முடியாது அப்படின்னு வேர்ம்டெயில் ரொம்ப தடுமாறிட்டே பேசுவார். நம்ம வேறு யாராவது ஒரு விச்சையோ விசாடையோ யூஸ் பண்ணிக்கலாம் மை லார்ட். நான் வெளியில் போய் ஒரு 2 நாளைக்குள்ளே நான் யாரையாவது நான் போய் கூட்டிகிட்டு வரேன் தேடி கண்டுபிடிச்சி அப்படின்னு வேர்ம்டெயில் சொல்லிகிட்டு இருப்பாரா. வேறு யாராவது விச்சையோ விசாடையோவா அப்படின்னு அந்த ஒரு கோல்டான வாய்ஸ் வந்து கேட்கும். ஆமாம் மை லார்ட், ஹாரி பாட்டர் இப்போ நம்ம நெருங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வேர்ம்டெயில் வந்து திரும்பவும் சொல்லுவார். ஸோ நீ போய் யாராவது வாலண்டியரை போய் நீ கூட்டிகிட்டு வர போகிற. எனக்கு வந்து அப்போ நீ சப்ஸ்டியூட்டாக இருக்க மாட்ட. நீ வெளியில் போனால் யார் எனக்கு ஃபீட் பண்ணுவா, யார் என்னை பார்த்துக்குப்பா அப்படின்னு அந்த செகண்ட் வாய்ஸ் வந்து பயங்கரமாக கோவமாக ரொம்ப கத்துவார். உனக்கு என்னைய பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால தான் என்னை நீங்கள் தனியாக விட்டுட்டு வெளியில் போய் வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நீ துடிக்கிற அப்படின்னு அந்த கோல்டான வாய்ஸ் வந்து கத்துவார். மை லார்ட், அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்களை விட்டுட்டு வெளியில் போகணுன்னுலாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்னு வேர்ம்டெயில் வந்து பதறுவார். எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட நீ பொய் சொல்லாத, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எனக்கு சேவை செய்யும் போதெல்லாம், நீ என்னை தொடும் போதெல்லாம் உன் முகத்தில் வந்து எரிச்சல் மட்டும்தான் இருக்கும். நீ ஏன்டா திரும்ப என்கிட்ட வந்தோன்னு நினைக்கிறதானே அப்படின்னு பயங்கரமாக அந்த கோல்டான வாய்ஸ் வந்து கத்துவார். மை லார்ட், அப்படிலாம் இல்லை, என்னோட முழு சேவையும் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வேர்ம்டெயில் வந்து பதறுவார். உன்னோட சேவை எல்லாமே உன்னோட பயத்தினால தான். நீ ஒரு பயந்தாங்கொழி, உனக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை, அதனால தான் நீ திரும்ப என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு அந்த கோல்டாக இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து சொல்லும். நீ என்னை தனியாக இங்கே விட்டுட்டு போனேன்னா யார் எனக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஃபீட் பண்ணுறது, யார் நாயினிக்கு பால் கொடுக்குறது அப்படின்னு கோவமாக அந்த வாய்ஸ் வந்து சொல்லும். மை லார்ட், பட் நீங்கள் இப்போது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க அப்படின்னு வேர்ம்டெயில் சொல்வார். முட்டாள், பொய் சொல்லாத, நீ இப்போ தான் என்கிட்ட வந்து சேர்ந்த, நீ இப்போ தான் கொஞ்ச நாளாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால தான் கொஞ்சமாவது என்னோடய ஹெல்த் வந்து ரீகெயின் ஆகிருக்கு. ஸோ வாயை மூடிட்டுரு அப்படின்னு அவர் கத்துவார். வேர்ம்டெயில் வந்து அப்படின்னு அடுங்கிக்கிட்டே அமைதியாகிடுவார். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த வாய்ஸ் வந்து பேசும். நான் அந்த பையனை யூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ரீசன் இருக்குது, அதை நிறைய டைம் நான் உனக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வேறு யாரையுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதோட 13 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் ஆயிட போகிறதில்ல. அந்த பையனை சுற்றி போட்டிருக்க ப்ரொடெக்ஷனை உடைக்கிறதுக்கு தான் இப்போ நான் பிளான் போட்டிருக்கேன். அது வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வாயை மூடிட்டு நீ எனக்கு சேவை மட்டும் செய். உனக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் இருந்து நீ எனக்கு சேவை செஞ்சனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து கோவமாக சொல்லும். மை லார்ட், ஆனால் நான் இப்போ இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வேர்ம்டெயில் வந்து ரொம்ப பேனிக் ஆகி சொல்லுவார். நம்மளோட பிளானை நான் திரும்ப என்னோட தலைக்குள்ளே வச்சு யோசிச்சு பார்த்துட்டேன் மை லார்ட். எனக்கு என்னமோ அந்த பெர்த்தா ஜார்கின்ஸ் காணாமல் போன விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் மை லார்ட். யாரும் அதை சும்மா விட போகிறதில்ல, மினிஸ்ட்ரி கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு வேர்ம்டெயில் அடுங்கிக்கிட்டே சொல்லுவார். நீ ஒழுங்காக நான் சொன்ன பிளானை ஃபாலோ பண்ணேன்னா எந்த பிரச்சனையும் வராது வேர்ம்டெயில். மினிஸ்ட்ரிக்கு அது தெரியவும் போகிறது கிடையாது. அதனால் நீ வாயை மூடிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக நான் கொடுத்த வேலையை பண்ணு. நீ மட்டும் அதை ஒழுங்காக பண்ணேன்னா ஹாரி பாட்டரை நான் ரீச் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராது. உன்னை ஒன்றும் நான் தனியாக செய்ய சொல்லலை, அதுக்குள்ளே என்னோட விசுவாசமான சேவகன் என்கிட்டக்க வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. மை லார்ட், நான் தான் உங்களோட விசுவாசமான சேவகன் அப்படின்னு வேர்ம்டெயில் ஒரு மாதிரி ஷாக் ஆகி சொல்லுவார். ஒரு மாதிரி பேனிக் ஆகி சொல்லிகிட்டு இருப்பார். வேர்ம்டெயில், எனக்கு நல்ல மூளை இருக்கிறவனும் நல்லா என்கிட்டக்க வந்து லாயலாக இருக்கிறவனும் விசுவாசமாக இருக்கிறவனும் தான் தேவை. பட் இந்த 2 விஷயமே உங்ககிட்டக்க இல்லை அப்படின்னு அவர் வந்து அந்த இன்னொருத்தர் வந்து சொல்லுவார். நான் தான் மை லார்ட் உங்களை கண்டுபிடிச்சேன், நான் தான் ஃபஸ்ட்டு உங்களை கண்டுபிடிச்சி உங்ககிட்டக்க வந்தேன், நான் தான் உங்ககிட்ட பெர்த்தா ஜார்கின்ஸை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வேர்ம்டெயில் வந்து இப்போ ஒரு மாதிரி தைரியமாக அவர் சொல்வார். அது ஏதோ உண்மைதான் அப்படின்னு அந்த இன்னொருத்தவர் சொல்வார். என்னாலே அதை நம்ப முடியல, ஏதோ லைட்டாக உன்னோட புத்திசாலித்தனத்தை காமிச்சிருக்க, ஆனால் உனக்கு அந்த பெர்த்தா ஜார்கின்ஸை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கிறதே உனக்கு தெரியாது.
கரெக்ட் தானே வேர்ம்டைல் அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தவர் சொல்வார். இல்லை மைலார்ட், அவங்கள உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு வேர்ம்டைல் சொல்வார். பொய் சொல்லாத. ஆனால் நீ அவளை கூட்டிகிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சது என்னமோ உண்மைதான். அவள் மட்டும் இல்லைன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லைன்னா நம்மளால் இந்த பிளானையே போட்டிருக்கவே முடியாது. அதுக்காக கண்டிப்பாக உனக்கு நான் ரிவார்ட் கொடுப்பேன் வேர்ம்டைல். என்னோட எல்லா விசுவாசமான ஃபாலோவர்ஸும் அந்த உனக்கு கொடுக்க போகிற ரிவார்டுக்காக அவங்களோட வலது கையவே கொடுக்க தயாராக இருப்பாங்க அப்படின்னு அந்த இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாரா. ரியலி ரியலி மைலார்ட், உண்மையாவா அப்படின்னு வேர்ம்டைல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டு கேட்டுட்ருப்பாரு. ஆமாம் வேர்ம்டைல், ஆனால் உங்ககிட்ட முன்னாடியே நான் அந்த சர்ப்ரைஸை சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த விஷயம் நடக்க கடைசி இருக்கும்போது நீ ஒரு முக்கியமான பங்கு வகிப்ப. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ பெர்த்தா ஜார்கின்ஸை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்ததுக்கு உனக்கு அதுதான் சிறந்த அவார்டு. பெர்த்தா ஜார்கின்ஸ் மாதிரியே நீயும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து சொல்லுமா. மை லார்ட், நீங்கள் என்னையும் கொல்ல போகிறீங்களா அப்படின்னு வேர்ம்டைல் வந்து ரொம்ப பயந்துட்டு தடுமாறி கேட்பாரு. வேர்ம்டைல், நான் எதுக்காக உன்னை கொல்ல போகிறேன்? நான் அந்த பெர்த்தாவை ஏன் கொன்னேன்னா, ஏன்னா இதுக்கு மேலே அவளோட எந்த ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேலே அவகிட்டக்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த விஷயமும் இல்லை. அதனால தான் நான் அவளை கொன்னேன். அவளோட ஹாலிடேயில் அவள் உன்னை மீட் பண்ணியிருக்கா, உன்கிட்ட பேசியிருக்கான்னு அவள் போய் மினிஸ்ட்ரியில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னானா என்ன நடக்கும்? அதனால தான் நான் அவளை கொன்னேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து சொல்லுமா. அப்போது நம்ம வேர்ம்டைல் வந்து ஏதோ மட்டர் பண்ணுவார், ஏதோ வாய்க்குள்ளேயே பேசுவாரா. அது ஃப்ராங்க்குக்கு அவ்வளோவா கேட்காது. அப்போ அந்த செகண்ட் வாய்ஸ் இருக்கும்ல, அவர் பயங்கரமாக ஃபன்னியாக கத்திக்கிட்டு சிரிப்பார். என்னது, அவளோட மெமரியை மாடிஃபை பண்ணலான்னு சொல்கிறியா அப்படின்னு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ரொம்ப பவர்ஃபுல்லான விசார்டோட மெமரியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் மாடிஃபை பண்ணவே முடியாது. இதெல்லாம் வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்த ஃப்ராங்க்குக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும். இவனுங்க என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க, இவனுங்க ரொம்ப மோசமான மனுஷங்களாக இருக்கானுங்க, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கானுங்க, பைத்தியம் பிடிச்சவனுங்களாக இருக்கானுங்க, யாரையோ கொலை பண்ண பிளான் போட்டுட்ருக்கானுங்க, யாரோ அந்த பையன் ஹாரி பாட்டர், அந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அவன் ரொம்ப டேஞ்சரில் இருக்கான், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவோம், நம்ம அவங்க வில்லேஜில் வந்து ஒரு ஃபோன் பூத் இருக்கும், அங்கே போய் நம்ம போலீஸுக்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் நினச்சிட்ருப்பாரா. ஆனால் அவரோட கால் வந்து அசையவே அசையாது. அவரோட வலி அந்த பெயினால் அசையாமல் இல்லை, பட் வந்து அவருக்கு வந்து ஷாக்கில் அசையாமல் அப்படியே அங்கே நின்றுட்டே இருப்பார். இன்னும் ஒரே ஒரு சாபந்தான், என்னோட விசுவாசமான சேவகன் ஹாக்வர்ட்ஸில், அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் என்கிட்ட வந்துடுவான். வேர்ம்டைல், இது முடிவாயிருச்சு. இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைதியாரு, எனக்கு நாகினியோட சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து பேசும். அப்போது சடனாக அந்த பேசிகிட்டு இருந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருமா. ஃப்ராங்க்குக்கு வந்து புரியவே புரியாது, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். அவர் என்ன நினைப்பாருனா, ஒருவேளை அந்த மனுஷனுக்கு வந்து ஃபிட்ஸோ சீசரோ வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்ருப்பாரு. அப்போது பார்த்தா அந்த இருட்டாக இருந்த காரிடாரில் ஏதோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாம்பு வந்து ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்குமா. ஃப்ராங்க்குக்கு அதை பார்த்த உடனே அப்படியே பேரலைஸ் ஆகி அங்கே நின்ன மாதிரி ஆயிடுவார். ஒரு 12 ஃபீட் இருக்கும், ரொம்ப அந்த பாம்பு வந்து 12 ஃபீட் இருக்குமா. ரொம்ப ஷாக்காகி அசையாமல் அப்படியே நின்றுட்டுருப்பார். ஆனால் அது ஃப்ராங்கை வந்து எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு அந்த இவரை தாண்டி அந்த ரூம்குள்ளே போய் அந்த சேரில் ஒரு மனுஷன் அந்த உட்காந்துருந்தான்ல, அவர் பக்கத்தில் போய் இது நிமிர்ந்து இப்படியே நிற்கும். ஆனால் ஃப்ராங்க் வந்து அதை பார்த்துட்ருப்பாரா. அவருக்கு அப்போ தான் புரியும், ஒரு நிமிஷம் இவன் வந்து அந்த பாம்பு கூட பேசிகிட்ருக்கானா, இது சாத்தியமே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மனுஷன் வந்து அந்த பாம்பை பார்த்து இன்னமும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு உடனடியாக தப்பிச்சு போகணும் அப்படின்னு ஃப்ராங்க் வந்து டிசைட் பண்ணுவாரா. அப்போது டக்குன்னு அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த மனுஷன் திரும்ப இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவான். நாகினி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு வேர்ம்டைல் அப்படின்னு சொல்வாரா. அப்படியா மைலார்டு அப்படின்ட்டு வேர்ம்டைல் கேட்பார். ஆமாம், அக்கார்டிங் டு நாகினி, வெளியில் ஒரு வயசான மகள் நம்ம ரூமுக்கு வெளியில் நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஃப்ராங்க்குக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாது, எங்கே போய் ஒளிறதுன்னு கூட தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே இருந்து அந்த குட்டையாக இருந்த மனுஷன் இருக்கான்ல வேர்ம்டைல், அவன் வந்து டக்குன்னு ஃப்ராங்க் முன்னாடி நின்றுவார். ஃப்ராங்க்குக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்தே போயிடுவார். அவரை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வா வேர்ம்டைல்,
நம்மளோட விருந்தினருக்கு நம்ம தான் மரியாதை செலுத்தணும், இது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஒரு வாய்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேர்ம்டைல் ஃப்ராங்கை கூப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே போவார். ஃப்ராங்க்கும் ஒரு மாதிரி தட்டு மாதிரி அந்த ரூமுக்குள்ளே போவாரா. அந்த சேரில் உட்காந்துருக்கிறவர் வந்து யாருன்னே ஃப்ராங்க்குக்கு தெரியாது. ஏன்னா அவரோட தலை கூட தெரியாது. அவர் அந்த ஃபயர் பிளேஸை பார்த்து உட்காந்துருப்பாரா ஸோ அவரோட அந்த சேரோட பின்னாடி மட்டும்தானே அவருக்கு தெரியும். அவர் என்ன நினைப்பாருனா, இந்த வேர்ம்டைலை விட இந்த மனுஷன் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பான் போல், ஏன்னா அவன் தலை கூட தெரிய மாட்டேங்குது ஆம் சேரை தாண்டி அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த சேரில் உட்காந்துருக்க வாய்ஸ் வந்து திரும்ப இந்த ஃப்ராங்க்கு கிட்டே பேசுவார். நீ நாங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே மகள் அப்படின்னு அந்த கோல்டாக இருக்கிற வாய்ஸ் வந்து பேசும். நீ என்னை என்னன்னு கூப்பிட்ற அப்படின்னு ஃப்ராங்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்பார். இப்போ அவர் இந்த ரூம்குள்ளே வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி பிரேவாக ஃபீல் பண்ணுவார், ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவார். அவர் போரில் இருந்தபோது எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி திரும்ப அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவார். நான் உன்னை மகள்னு கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கூலாக சொல்லும். அப்படின்னா நீ ஒரு விசார்டு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ என்கிட்டக்க நீ என்ன பேசுகிறன்னா எனக்கு புரியல அப்படின்னு ஃப்ராங்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே பேசுவார். ஆனால் நீ பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு போய் நான் உன்னை போலீஸ்கிட்டக்க சொல்லிடுவேன். ஏன்னா நீ யாரையோ மர்டர் பண்ணியிருக்க, இன்னும் யாரையோ மர்டர் பண்ணுறதுக்கும் பிளான் போட்டுட்ருக்க. அண்ட் நான் இதையும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு ஒய்ஃப் வேறு இருக்கா. என்னோடய ஒய்ஃபுக்கு நான் இங்கே இருக்கேன்னு தெரியும். நான் மட்டும் திரும்ப இப்போ போகலேனா அப்படின்னு ஃப்ராங்க் சொல்லிகிட்டு இருப்பாரா. உனக்கு ஒய்ஃபே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து குவாய்ட்டாக சொல்லுவார், கூலாக சொல்லுவார். யாருக்குமே நீ இப்போ இங்கே தான் இருக்குன்ற விஷயமும் தெரியாது. ஏன்னா நீ யார்கிட்டையும் இங்கே வரப்போகிறன்றதையும் சொல்லலை. யாருனாலையும் லார்ட் வால்டமோர்ட் கிட்ட போய் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓ அப்படியா, நீ என்ன லார்டா? அப்போ உன்னோட மேனர்ஸ் எங்கே மை லார்ட்? நீ வந்து ஒரு சரியான ஆம்பளையாக இருந்தேன்னா திரும்பி உன்னோட மூஞ்ச காமி அப்படின்னு ஃப்ராங்க் வந்து கத்துவார். நான் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து பேசும். பட் என்னை பார்க்குறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருந்தேனா எந்த பிரச்சனையும் இல்லை. வேர்ம்டைல் என்னை வந்து திருப்பி இவங்கிட்ட காமி அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து சொல்லுமா. வேர்ம்டைல் தடுமாறிக்கிட்டே அந்த ஆம் சேர் இருக்குல்லையா அதை திருப்பி ஃப்ராங்க்கு கிட்ட காமிப்பார். அவ்வளோதான், ஃப்ராங்க் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த ஆம்சேரில் இருந்த மனுஷன் வந்து என்ன பேசினான்னு கூட இவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக கத்திடுவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு க்ரீன் கலரில் லைட் வந்து சரியாக ஃப்ளாஷ் ஆகும். அந்த ஃப்ராங்க் இருக்கார்ல அவர் கீழே விழுகிறதுக்குள்ளே அவர் வந்து இறந்து போயிடுவார். 200 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹாரி பாட்டருன்ற பேர் வச்சுருக்கிற ஒரு பையன் தூக்கத்துலேருந்து கண்ணை முழிப்பான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் த ரிடில் ஹவுஸ் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நான் சம்மரைஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன், நரேட்டே நான் பண்ணலை. ஸோ உங்களுக்கு இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு மேலே என்னால் இதில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.